மணக்க மணக்க சூப்பரான எறா தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு புது விதமான எறா தொக்கு, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இதோட சுட சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. ஒரு தட்டு சோறு அப்படியே போயிடும் உள்ளக்க. இதுக்கு நம்ம இன்னைக்கு ஃப்ரைங் பேன்ல ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்ட பின்னாடி சீரகம், சோம்பு, அதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் ஒன்று போட்டுட்டு சீரகம், சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதோட 2 பெரிய சைஸ் வெங்காயத்தையும் இதோட கட் பண்ணிட்டு இதோட சேர்த்துக்கலாம். நல்ல வெங்காயம் நல்ல கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணுங்க. அதை வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு 2 பச்சை மிளகாவையும் போட்டுட்டு ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் பிச்சு போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயத்தை. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டோம்னா நம்ம சீக்கிரம் வெங்காயம் நல்லா குக் ஆயிரும். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். ப்ரௌன் கலர் ஆகிட்ட பின்னாடி இப்போ இதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா அந்த பச்சை வாடெல்லாம் போகட்டும். இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டோட பச்சை வாடை போகணும் இல்லையா? அதோட நான் இன்னைக்கு 2 பழுத்த தக்காளி எடுத்துக்கிட்டேன். அது மிக்சியில நல்லா அரைச்சிட்டு இதோட சேர்த்துக்கிட்டேன். இந்த பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. அதோட மிக்சி ஜாரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். அப்படியே நல்லா வதங்கிட்டு அப்படியே எண்ணெய் லைட்டா பிரிஞ்சு வரும். அப்படி அதிலே தெரிஞ்சு நல்லா வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்குண்டு. அதோட இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சம் மசாலா தூள் போட்டுக்கலாமா. ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், மல்லிப்பொடி 1 டேபிள் ஸ்பூன். அதே மாதிரி இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காரம் ஒன்றும் வேணும்னா போட்டுக்கலாம். இது கரெக்டா இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரும் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பச்சை வடைலாம் போகட்டும் இந்த மசாலாவோடது. இப்போ இதுக்கு கொஞ்சம் தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க. தண்ணியை நான் இன்னைக்கு ஒரு கிளாஸ் ஊற்றிட்டு ஒரு 3 to 4 நிமிஷம் வச்சு அப்படியே மூடி வச்சுட்டு அதோட ஒரு அரை கிலோ இறால் இது நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு இதோட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டு இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இறால் வேகணும் இல்லையா? அதோட இதுக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாச்சு. உப்பையும் பார்த்து போட்டுக்கோங்க எப்பவுமே. அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூளையும் போட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 8 to 10 நிமிஷத்துக்கு லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எடுக்கணும். கமண்டி சூடான சாதத்துல போட்டு சாப்பிடுறதுக்கு செம்மையா இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அதோட கொஞ்சோண்டு கசூரி மேத்தியை நல்லா கையில க்ரஷ் பண்ணிட்டு போடுங்களேன். ரொம்ப மனமா இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்க. எறா தொக்கு எப்போவாது இறால் வாங்கினீங்கன்னா இதோட நல்லா கலந்து விட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா குக் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரைஸ்க்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷா இருக்கும். கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. வெந்துடும் சீக்கிரமாவே. எறா எப்பவுமே சீக்கிரமா வெந்துடும். அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கணும்னா கமண்டு சுட சுட சாதத்துல போட்டு சாப்பிடுறதுக்கு அட்டகாசமான எறா தொக்கு ரெடி ஆயிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. உங்களோட ஒரு லைக்கும் தான் எனக்கு மோட்டிவேஷன் கொடுக்குது புதுசா நல்ல நல்ல வீடியோவா போடணும்னு சொல்லிட்டு. அதனால கண்டிப்பா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். டாடா, பை பாய்.